சக்கண்ணா கேட்குதா என்னோட வாய்ஸு அந்த சாஃப்ட்வேர் விண்டோ தெரியுதாங்கண்ணா? ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சக்கண்ணா இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ பவர். சரிங்களா. நெக்ஸ்ட் என்னென்னா இதில் வந்து ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இதில் இந்த டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் நம்ம மேக்ஸிமம் செய்வோம். ஒரு 1 or 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மட்டும் வேறு ஒரு விண்டோவில் செய்வோம். சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டூல்ஸ் இருக்கும். லைன் பேராமீட்டர் கால்குலேஷன், ஏபிசிடி பேராமீட்டர் கால்குலேஷன், எக்கனாமிக் டிஸ்பேச், ஒய் பஸ், இசட் பஸ், இது மாதிரி நம்மளுக்கு தேவையான மேக்ஸிமம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இதிலே இருக்கும். சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இப்போ நான் ஒரு இது கிளிக் பண்ணுறேன். அந்த விண்டோ தெரியுதான்னு பாருங்கள். இப்போ அந்த ஒரு குட்டி விண்டோ தெரியுதாங்கண்ணா? சரியில்லை. ஓகே. சகண்ணா தெரியுதா? சகண்ணா இந்த விண்டோவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒய் பஸ் அண்ட் இசட் பஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு டேட்டாஸ் வேணும். ஸோ அந்த டேட்டாஸ் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட சரிதான். ஜஸ்ட் மினிட் நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். சரிண்ணா உங்களுக்கு விண்டோ தெரியுதா? அன்டைல்டு ஒய் பஸ் இசட் பஸ்ன்னு தெரியுதாங்கண்ணா? ஹலோக்கண்ணா ரிப்ளை பண்ணுங்கண்ணா. தெரியுதா? அந்த 2 விண்டோ தெரியுதா? ஒரு பிடிஎஃப் ஃபைலும் ஒரு பிடிஎஃப் ஃபைலும் ஒரு இதுவும் தெரியுதா? ஒரு பிடிஎஃப் ஃபைலும் ஒரு டெஸ்க்டாப்பில் ரெண்டும் தெரியுதாங்கண்ணா? நான் கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஓகேண்ணா இதுதான் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஓகே நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பிஎஸ்சியில் படிச்சா மேம் பிரேம்நாத் மேம் கொஞ்சம் கொஞ்சம் வயசை கம்மி பண்ணுங்க. ஹலோ கேட்குதாப்பா? ஓகே. கண்ணா லிசன். ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஒய் பஸ் மேட்ரிக்ஸ். சரிக்கா. அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒய் பஸ் சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பிஎஸ்சியில் படிச்சுப்பீங்க. ஸோ ஒய் பஸ் வந்து என்ன பண்ணால் ஒய்ஐஏ ஈக்குவல் டு ஸோ 1/, அந்த ஃபஸ்ட் பஸ்ஸில் கனெக்ட் ஆகிற எல்லா எலமெண்ட்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணி அதோட வேல்யூஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி போடுவீங்க. அடுத்து Y12னா ஃபஸ்ட் பஸ்ஸுக்கும் செகண்ட் பஸ்ஸுக்கும் கனெக்ட் ஆகிற லைனுக்கு மைனஸ் போட்டு போடுவீங்க. சரிங்களா.
இதை மாதிரி நீங்கள் போட்டு என்ன பண்ணீங்கன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டுப்பீங்க. ஸோ ஓகேவா. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கால் என்ன பார்த்தீங்கன்னா 6x எத்தனை பஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 எனக்கு 5 பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ ஓகேவா. இப்போ 5 பஸ்ஸஸ் இருக்கிறப்ப எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இதோட மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து எனக்கு அதிகமாகும். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ஓகேவா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஒய் பஸ். ஓகே பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஒய் பஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்மேஷன் ஆஃப் ஒய் பஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் பாலாஜி சுந்தருக்கு ஃபோன் பண்ணி லாஸ்ட் அவர் மட்டும் தேர்ட் இயர் சும்மா என்கேஜ் பண்ண சொல்லலாம். ஃபுல்லாக லேப் வச்சு முடிச்சிடறோம். இங்கே இருக்கா நான் லேப் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. நான் ஃபுல்லாக ஃபைனல் இயர் எடுத்துக்கிறேன். ஃபைனல் இயர் உனக்கு இருக்குல்ல அதை நான் எடுத்துக்கிறேன். நீ சும்மா தேர்ட் இயர் வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுத்து சரி ஒரு அரை மணி நேரம் என்கேஜ் பண்ணு. ஏப்பா எனக்கு அதான்ப்பா இருக்கு. இல்ல செகண்ட் இயர் நீ எடுத்துக்க. ஃபைனல் தேர்ட் இயர் ரமேஷுக்கு எடுக்க சொல்லு. அது வேணா அப்படியே சொல்ல விட்ட. இப்ப கண்டி போயிட்டு இருக்கு லேபு. மேம் கொஞ்சம் கத்தாதீங்க மேம். பிரேம்லதா இது ஃபுல்லா யூடியூப்ல போறதுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். உன் குரலும் சேர்த்து யூடியூப் உலகம் ஃபுல்லா ஒழிக்க போறோம். இல்ல மேம் நிஜமா தான் சொல்றேன். யூடியூபுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ போடுறதுக்கு. நான் இப்ப மியூட் பண்ணி வச்சிருக்கேன். சரி ஓகேண்ணா லிசன். சரிண்ணா லிசன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா கணக்கு. ஸோ அந்த வைபர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கான டேட்டா இதுதான். சரிங்களா. இந்த வைபர்ஸ் செய்ய போகிற அந்த சாஃப்ட்வேரோட விண்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்கும். சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட் என்ன கொடுங்கன்னா நியூன்னு கொடுங்க. சரிங்களா. ஃபைலில் போய்ட்டு நியூன்னு கொடுங்க. ஸோ நியூன்னு கொடுத்தீங்கன்னா டியூஆர் நியூஸ் எஸ் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு ஏதாச்சும் ஒரு டிரைவர் சேர்த்து என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். எம்ஐ பவர் ப்ரோக்ராம். ஓகே அப்படி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஒய் பஸ். ஓகே ஒய் பஸ்ங்கிறத சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டடி ஆப்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் பஸ் ஃபார்மேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒய் பஸ் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷனில் பஸ்ஸோட நம்பர்ஸ் எத்தனை பஸ் இருக்குன்னு பற்றி இந்த டயக்ராம் பாருங்கள். ஜென்ரேட்டர் பஸ் 1 2 3 4 and 5. சரியா. நான் 5 பஸ்ஸஸ் இருக்குது. அப்போ இங்கே பஸ்ஸஸில் போய் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு கொடுக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட டயக்ராமில் எந்த டிரான்ஸ்ஃபார்மரும் இல்லை. சரிங்களா. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் இது கொடுக்க வேணாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர்ஸ் இருக்குது. லைன் நம்பர் 1 ஸோ 2 லைன் நம்பர் 1 2 3 அப் டு எனக்கு என்ன இருக்குது 6 வரைக்கும் இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 6. அப்போ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 6. நெக்ஸ்ட் வந்து ஷண்ட் அட்மிட்டன்ஸ். சரிங்களா. ஷண்ட் அட்மிட்டன்ஸ் எனக்கு வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷண்ட் அட்மிட்டன்ஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் இருக்குது அது இருக்குது. ஸோ ஐயோ அதை அடுத்தது பார்த்துக்கலாம். ஸோ ஐயா நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஷண்ட் அட்மிஷன் நம்மளுக்கு தனியாக கொடுக்கல. ஸோ ஐயா சீரியஸ் ப்ளஸ் ஆஃப்லைன் சார்ஜிங் தான். ஸோ ஐயா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸுங்கிறத இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இங்கே என்ன லைன் நம்பர் இருக்கோ அதுதான் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இண்டெக்ஸ். ஸோ ஐயா அப்போ ஸ்டார்ட் பஸ். ஓகே
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரம் பஸ்ன்னு இருக்கும், இங்கே வந்து ஸ்டார்ட் பஸ்ன்னு இருக்கும். ஓகேவா, இது வந்து ஃப்ரம். ஓகே, டைப் யூஸ் பண்ணேன். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பஸ். ஓகே, இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா டூ பஸ். ஓகே, அப்போ இங்கே பாருங்க லைன் நம்பர் 1. ஓகே, இங்கே லைன் நம்பர் 1ங்கிறது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இதில் இண்டெக்ஸ். ஓகே, ஓகேவா. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 1. ஓகேவா, லைன் நம்பர் 1 கொடுத்துறோம். ஃப்ரம் பஸ் நம்மளுக்கு என்ன கேட்குது பார்த்தீங்கன்னா 1. ஓகே, ஃப்ரம் பஸ் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் என் பஸ் 2 பஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 கொடுத்துறீங்க. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்குது. ஓகேவா, இந்த இதில் இந்த பாசிட்டிவ் பார்ட் இருக்கு, ரியல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ இமேஜினரி பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஓகே, அதுதான் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ். ரியாக்டிவ் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ். ஓகே, ரியாக்டன்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறோம், ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுக்குறோம்னா 0.001. 0.001. ஸோ சிமிலர்லி இங்கே ஃபஸ்ட்டு பஸ்ஸோட ரியாக்டன்ஸ் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.01. ஓகேவா, 0.01. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து b/2 இருக்கு. இந்த இடம் வந்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா b/2 இருக்கு. ஸோ ஓகே, அப்போ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.001. அவ்வளோதான், 0.001. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பஸ் ஓவர். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் பஸ். செகண்ட் பஸ் இங்கே பாருங்கள் லைன் நம்பர் 2. ஸோ இண்டெக்ஸ் வந்து 2. ஃப்ரம் பஸ் என்னன்னு பாருங்கள் 2. 2 பஸ் என்னன்னு பாருங்கள் 3. அப்போ ஃப்ரம் பஸ் 2, 2 பஸ் வந்து 3. ஸோ ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பாருங்கள் 0.002. அப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணுங்கன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 0.002. நெக்ஸ்ட்டு 0.002. ஓகே, இது வந்து ஃப்ரம் பஸ் 2, 2 பஸ் 3, இது 0.002. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.02. ஓகே, 0.02. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா b/2. b/2 வேல்யூ என்ன செகண்ட் லைனுக்கு 0.0005. ஓகே, அப்போ என்ன பண்ணுங்க 0.0005. ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா செகண்ட் லைனும் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லைனில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேர்ட் லைனில் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஓவர், செகண்ட் லைன் ஓவர். நெக்ஸ்ட் தேர்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் பஸ் வந்து 3, என் பஸ் வந்து எனக்கு என்ன பண்ணா 2 பஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 4. அப்போ தேர்ட் பஸ் செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரம் பஸ் வந்து எனக்கு என்னது 3, 2 பஸ் எனக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா 4. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.004. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூனா 0.004. ஓகேவா, அப்போ என்ன பண்ணீங்கன்னா 0.004.
நெக்ஸ்ட் ரியாக்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா J0.03 இருக்கு. அப்போ 0.03 நீங்கள் வந்து ஜேலாம் போடணும்னு அவசியம் இல்லை. வெறும்னே நீங்கள் என்ன பண்ணணும்னா வெறும் அந்த ஏன்னா நம்ம பிரிச்சாச்சு ரெசிஸ்டன்ஸ் சரியாக ரியாக்டன்ஸ் சரியாக பிரிச்சாச்சு. ஸோ அதோட நியூமரிக் வேல்யூ மட்டும் நீங்கள் போட்டால் போதும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட B/2 ஆஃப்லைன் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 0.0015. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணால் ஸோ தேர்ட் லைனு எனக்கு ஓவர். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் என்ன பண்ணுன்னா அடுத்து ஃபோர்த் பஸ் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ தேர்ட் பஸ் நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஓவர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நம்பர் ஃப்ரம் பஸ் என்ன பார்த்தீங்கன்னா 4, 2 பஸ் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 5. அப்போ ஃப்ரம் பஸ் வந்து எனக்கு என்னது 4. சரிங்களா? ஃப்ரம் பஸ்ஸில் என்ன கொடுங்க 4 கொடுங்க. ஸோ 2 பஸ்ஸில் என்ன கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கொடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸு ரியாக்டன்ஸு B/2. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.003. 0.003. நெக்ஸ்ட்டு ரியாக்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது 0.01. நெக்ஸ்ட்டு சசப்ஷன் வேல்யூ என்ன பார்த்தீங்க அப்படின்னா 0.0001. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எத்தனை லைன் வச்சு ஃபோர்த் லைன் நமக்கு ஓவர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் லைனில் நான் என்ன பண்ணுறேன்னா கர்சரை வைக்கிறேன். ஸோ ஃபிஃப்த் லைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பஸ் வந்து 5, 2 பஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1. ஃப்ரம் பஸ் 5, ஸோ 2 பஸ் எனக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா 1. சரிங்களா? ஃப்ரம் பஸ் 5, 2 பஸ் 1. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0. இங்கே என்ன இருக்குதுங்க 0.004 இருக்குது. அப்போ 0.004. நெக்ஸ்ட்டு ரியாக்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 0.03. ஓகே 0.03. நெக்ஸ்ட்டு ஆஃப்லைன் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.0005. ஓகே 0.1230005. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து லைனும் ஓவர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் லைன் பாருங்கள். ஸோ சிக்ஸ்த் லைனில் கர்சர் வைக்கிறேன். இதோட ஸ்டார்ட் பஸ் ஃப்ரம் பஸ் என்னது 2, 2 பஸ் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 5. சரிங்களா? அப்போ ஃப்ரம் பஸ் 2, ஸோ 2 பஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது 0.001. அப்போ 0.001. நெக்ஸ்ட்டு ரியாக்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.04. நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்லைன் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் அதாவது B/2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.002. ஓகே 0.002. ஸோ அவ்வளோதான் கண்ணா. ஸோ முடிச்சுட்டு ஃபைலில் போயிட்டு சேவர்ஸ்ன்னு கொடுங்க. சேவர்ஸ் கொடுத்தா நம்மளோட இங்கே லோக்கல் டெஸ்க் கீழே MI பவர் ப்ரோக்ராம் தான் சேவ் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணி சேவ்னு கொடுத்துருங்க. டு யூ வாண்ட் டு ரீப்ளேஸ்ன்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராம் சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட். ஓகே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணோடனே எனக்கு என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட அவுட்புட். அதாவது வந்து இது இன்புட் டேட்டா நான் எத்தனை பஸ் கொடுத்தேன் 5 பஸ் கொடுத்தேன். எத்தனை வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் கொடுத்தேன் 6 டிரான்ஸ்மிஷன் லைன். ஷண்ட் இம்படன்ஸ் மட்டும் எல்லாத்தையும் எனக்கு ஆஃப்லைன் சார்ஜ் வந்து ஒன்று தான் இருக்குது. அப்போ நீ கொடுத்த டேட்டா எல்லாமே இங்கே வந்திருக்கும் பாருங்க 0.01. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இங்கே நம்ம கொடுத்துருக்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டேட்டா வந்து இங்கே வந்திருக்கா 0.01, 0.1, 0.001. சரிங்களா? நீ கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே எனக்கு என்ன வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இதில் எனக்கு என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எனக்கு இந்த ஒய் பஸ் அவுட்புட் வந்து எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒய் பஸ் மேட்ரிக்ஸ். எத்தனை பஸ் இருந்துச்சு எனக்கு 5 பஸ் இருந்துச்சு. அப்போ 1, 2, 3, 4, 5 5x5 மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு அவுட்புட் வந்துருச்சு.